Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் ₹20. எம்எல்ஏக்கு கார் கொடுத்ததுங்கிறதுல நல்ல விஷயம்தான். இதில் முற்றிலுமாக நிராகரிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எத்தனை எம்எல்ஏக்களுக்கு இது முதல் காராக போகுங்கிறது தான் என்னுடைய பார்வை. பல எம்எல்ஏக்களுக்கு இது 2வது காரோ 3வது காரோ 4வது காரோ இது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குற மாதிரி அவர் சொல்கிறார், பின்னாடி இனோவா கொடுக்குறதே கொடுக்குறீங்க, இனோவா கார் கொடுத்து போகிறதுக்கா பரவாயில்லையேன்னு. ஏன் இவங்க அந்த மஹிந்திரா கார்லலாம் இவங்க போக மாட்டாங்களா? இன்னைக்கு ஏசி பஸ்ஸுங்கிறத விட தரமான பஸ் போக்குவரத்துக்கு தேவைங்கிறது தான் முதல். தரமான பஸ்ஸுக்கு அப்புறம் அடுத்தது ஏசி பஸ் போங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே இன்றைக்கி ஏசி பஸ் போகணுன்னு ஆசை இருக்கலாம். யாரும் நம்மக்கிட்ட ஏசி பஸ்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்லைங்க, நாங்கள் கிராமத்தில் இருக்கிறாலும் நாங்கள் சாதாரண பஸ்லேயே போகிறோன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. நீட்டுக்கு எதிர்ப்புங்கிறத விட அங்கே தாவேக்கா எதிர்ப்பு மீட்டிங் தான் ஜாஸ்தி நடந்துச்சு. அங்கே நீட்டுனால என்ன பிரச்சனை, நீட்டுனால என்ன ஆதாயம் இருக்கா, அனுகூலம் இருக்கா, இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை, நீட்டுக்கு முன்னாடி 2006லேருந்து 16 வரைக்கும் நீட் இல்லாத காலகட்டத்தில் எத்தனை மாணவர்கள் போய் கொத்தா அரசாங்க பள்ளியிலேருந்து போய் சேர்ந்தாங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சி போச்சா, இந்த புள்ளி விவரங்களெல்லாம் அங்கே ஒருத்தர் கூட பேசல. செங்கோட்டையன் கேட்டார்ல, உங்கள் பேக்கெட்டில் இப்போ யார் ஃபோட்டோ இருக்குதுன்னு கேட்டார்ல. என் பேக்கெட்டில் இன்றைக்கும் ஜே ஃபோட்டோ தான் இருக்குது, உங்கள் பேக்கெட்டில் யாருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேச்சும் அரசியல் அணுகுமுறையும் மாறுதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. தினமலர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபால். 100 நாட்கள் தாவேகா அரசு எப்படி அதனுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, 100 நாள் 5 வருஷம் ஆட்சிங்கிறது 100 நாளில் நம்ம எடை போட முடியாது. பட் இருந்தாலும் அந்த 100 நாளில் போகக்கூடிய டைரக்ஷன் பார்த்திங்கனாக்கா ப்ராப்பராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவங்க பார்த்திங்கன்னா இந்த 100 நாட்லேயே நித்தி ஆயோக் கூட்டம் அட்டன் பண்ணியிருக்காங்க, பட்ஜெட் பண்ணியிருக்காங்க, 2 வெள்ளை அறிக்கைகள் விட்டுருக்காங்க. டிஎன்இபி வெள்ளை அறிக்கை ஒன்று, ஃபினான்ஷியல் ஒயிட் பேப்பர் ஒன்று, அதோட ஒரு இன்வெஸ்டர்ஸ் மீட் நடத்தியிருக்காங்க. அதில் சற்றேறக்குறைய 97 நிறுவனங்கள்லேருந்து 67,000 சில்லற கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம், இது இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை, புரிந்துணர்வு ஒப்பந்தம் சைன் பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய தகவல், முதல் 100 நாளில் 1 லட்சம் கோடி குமுலேட்டிவாக நாங்கள் எம்ஓயு சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. நம்ம பார்க்க வேண்டியது சற்று ஏறக்குறைய ஒரு 2 வருஷத்தில் தான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் இட் வில் சி த டே லைட். ஸோ அப்போ எவ்வளோ தூரம் கன்வர்ஷன் ஆகுதுங்கிறத நம்ம வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். அதோட இன்றைக்கி நிதி ஆதாரத்தில் நிறையா நெல்லுகளுக்கு பார்த்திங்கன்னா சன்ன ரகம் சாதாரண அரிசிக்கு ஆதார விலை அதிகப்படுத்தியிருக்காங்க. கரும்பு குவிண்டாலுக்கு பார்த்திங்கனாக்கா 4,000 ரூபாய்க்கு அவங்க ஏற்றிருக்காங்க. விவசாய கடன் தள்ளுபடி அது வெறும் 2,000 கோடி தள்ளுபடியில் ஆரம்பித்து 5,900 கோடியாக இன்றைக்கி நேற்று இந்த வாரம் அனௌன்ஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா சற்றேறக்குறைய 6,700 கோடி ரூபாய்க்கு விவசாய கடன் தள்ளுபடி. அதில் கூட சட்டமன்றத்தில் ஏவா வேலுவே சொன்னார், இல்லை இதெல்லாம் சிக்கல் வரும்னு சொல்லிட்டு தான் நாங்கள்லாம் இந்த வாக்குறுதியே கொடுக்கல, நீங்கள் தான் அந்த வாக்குறுதியை கொடுத்தீங்க அப்படின்னாங்க. அவர் வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றலைன்னா கூட விவசாயிகளுக்கு ஏதாவது பண்ணணுங்கிற ஒரு சிந்தனையில் அவங்க படிப்படியாக அவங்க அந்த கடன் தள்ளுபடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி இன்றைக்கி கூட பார்த்திங்கனாக்கா அந்த எம்எல்ஏக்கு கார் கொடுத்ததுங்கிறதுல நல்ல விஷயம்தான். இதில் முற்றிலுமாக நிராகரிக்கிறதுக்கு இல்லை. ஆனால் எத்தனை எம்எல்ஏக்களுக்கு இது முதல் காராக போகுங்கிறது தான் என்னுடைய பார்வை. பல எம்எல்ஏக்களுக்கு இது 2வது காரோ 3வது காரோ 4வது காரோ இது போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் கோரிக்கையை வச்சது பார்த்திங்கன்னா விசிகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் எம்எல்ஏ. ஏன்னா அவர் காங்கிரஸ் கட்சிக்கார தான். இவங்க அடித்து பிடிச்சி சீட்டை கொடுத்து விசிகாவில் நிற்க வச்சு ஜெயிக்க வச்சாங்க. ஜோதிமணி அவர்கள் இந்த ரெக்வெஸ்ட்டை வைக்கிறாரு. அதுக்கப்புறமும் பல கோரிக்கைகள் சின்ன முதல்வர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஒரு கார் இல்லாத எம்எல்ஏக்கள் இன்றைக்கி 2 வீலரில் போய் மக்களை பார்க்கணுமானா முடியாது. எந்த எம்எல்ஏவும் அந்த மாதிரி போய் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. அப்போ என்ன ஆகும்னா, யாரோ ஒருத்தர் ஃப்ரெண்டோ இல்லை யாரோ ஒருத்தரோ அவருடைய வண்டியை கொடுப்பாங்க, இல்லை வண்டியில் வருவாங்க, அவங்க டீசல் பெட்ரோல் செலவு பண்ணி டிரைவரை போட்டு கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஆதாயம் அந்த எம்எல்ஏ கிட்டேருந்து எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
அதே மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எம்எல்ஏக்கு உண்டான சம்பளத்தில் அவர் குடும்பத்தை, ஏன்னா வேறு வேலைக்கு போக முடியாதவங்க, அவர் ஒரு லஞ்சம் வாங்காமல் ஒரு எம்எல்ஏ இருக்கணுங்கும் போது அவங்க குடும்பத்துக்கு அது போதுமானதாக இருக்கும். ஆனால் ஒரு உதவியாளரை வச்சு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு இது 10 மாதம் பத்தாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நான் வரேன் நீ வரேன்னு மச்சான் இல்லை ஃப்ரெண்ட்ஸு அங்காளி பங்காளின்னு வருவாங்க. வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் வந்து மக்களுக்கும் எம்எல்ஏக்கும் நடுவில் எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட இருந்து பணத்தை ஆட்டையை போட முடியுமோ, இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய ஆட்கள் பூராமே இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் வாங்கினாலும் அவர் கூட இருக்கக்கூடிய தான் வாங்கக்கூடிய ஆட்கள். அப்போ வந்து இந்த சிக்கலெல்லாம் வந்து யதார்த்தமான சிக்கல்கள், நமக்கு வந்து தெளிவாக புரியக்கூடிய சிக்கல். அதுக்கு வந்து இன்றைக்கி வண்டியில் கொடுத்து அதுக்கு உண்டான 75,000 டிரைவர் சேலரி, ஃபியூயல் காஸ்ட்டு, மெயின்டெனன்ஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் 75,000. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 25,000 ஃபோனுக்கே 7,500 கொடுத்துருக்காங்களா சார்? யாருக்கு? ஃபோன் சார்ஜுக்கே 7,500 போட்டிருக்காங்களா? இல்லை, அது வந்து அவங்களுடைய ஆஃபீஸ் ஃபோனுக்கு. இப்போ கொடுக்குறது வந்து வண்டிக்கும் அசிஸ்டண்ட்டுக்கும். இது வரைக்கும் அதை கொடுத்ததில்ல. அப்போ வந்து இன்றைக்கி அவங்களுக்கு இது கொடுக்கறது உள்ளபடியே மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு குற்றம் நடக்காமல் தடுக்கிறதும் ஒரு அரசாங்கத்துக்கு 7,500 ஃபோன் பில் வருதா சார் மாசம்? இந்த காலகட்டத்தில் வந்து பெர்சனல் எல்லாம் சேர்த்து 7,500. இன்னைக்கு ஃபோன் பில்ஸுங்கிறத விட இன்னைக்கு வந்து டேட்டா பில் தான். இன்னைக்கு ஃபோன் எல்லாமே ஈஸி பண்ணிட்டாங்க, எல்லாமே வந்து ஃப்ரீ தான். எல்லாம் குமுலேட்டிவா பாருங்க, ஒரு டேட்டா சார்ஜ், ஃபோன் சார்ஜ், ஆஃபீஸ் ஃபோன் கால் எல்லாம் சேர்த்து குமுலேட்டிவா எவ்வளோ சார் வரும்? நீங்க ஒரு அப்ராக்சிமேட்டா போட்டு மீறி போச்சுன்னா ஒரு 2,000-3,000 ரூபாய்க்குள்ள வர்றதுக்கு தான் வாய்ப்பு. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு கால்ஸ் எல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம பே பண்ணுறது வந்து டேட்டாவுக்கு தான் பே பண்ணுறோம். இன்னைக்கு டேட்டாவும் வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டாலாம் ஒரு 2,000 ரூபாய் 3,000 ரூபாய்க்கு ஈஸியாக எடுக்கலாம். சில இந்த மாதிரி இயர்லி பிளானே 2,000 எடுத்து கொடுக்கலாம். இயர்லி பிளானே 2,000 ரூபாய்க்கு பண்ணிடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா இன்னைக்கு வந்து நீங்கள் இந்த டெலிஃபோன் அலவன்ஸ்ன்னு கொடுத்தது எந்த காலத்தில் நீங்கள் கொடுத்தீங்க, அன்னைக்கு டெலிஃபோன் சார்ஜஸ் என்ன இருந்துச்சு, இன்னைக்கு வந்து கம்பெனிகள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் குறைஞ்சிட்டு வருது. அந்த டேட்டா பிளான்ஸ்னால தான் டெலிஃபோன் ஃப்ரீ பண்ணனால. அப்போ இதெல்லாம் செய்யணும். ஆனால் இந்த கார் இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு இந்த கார் சின்ன சின்ன விஷயங்கள்ல தானே திருத்தங்களை கொண்டு வரணும். இவங்க சம்பளத்தை 1,05,000 2 லட்சமா மாத்துறீங்க, சரி ஓகே. பட் இந்த மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன கரெக்ஷன் பண்ணணும்? ஓவராலா நீங்க 234 எம்எல்ஏக்கும் பார்க்கும்போது ஒரு பெரிய லம்சமான அமௌண்ட். ஆமாம், இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்னு வச்சிங்கன்னா கூட 234 பேத்துக்கு 2.34 crores. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு சற்று ஏறக்குறைய நியரிங் 30 crores உங்களுக்கு இது வந்துடும். அப்புறம் நீங்கள் வண்டி வாங்குறதுக்கு அதுக்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இனோவா கார் வேற கேட்குறாங்க. அவர் வந்து அது பின்னாடி பக்கத்து இலைக்கு பாயாசம் கேட்குற மாதிரி அவர் சொல்கிறாரு, பின்னாடி வந்து இனோவா கொடுக்குறதே கொடுக்குறீங்க, இனோவா கார் கொடுத்து பார்த்துக்கா பரவாயில்லையேன்னு. ஏன் இவங்க வந்து அந்த மஹிந்திரா கார்லலாம் இவங்க போக மாட்டாங்களா? போனால் பெட்டர் மாஸ் லைட்டே தான் இவங்களுக்கு வேணுமா? நீங்கள் போகிறது வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் வண்டியில் உட்காந்து சொகுசாக போயிட்டுருக்குறதுல, அதுவும் இனோவா வருஷம் விலையேற்றிட்டு போகிறாங்க. அந்த விலைக்கு உண்டான பெரிய ஃபியூச்சர்ஸ் வந்து அந்த வண்டியில் இல்லை. அதை விட விலை கம்மியான, அதை விட அதிக ஃபியூச்சர்ஸ் வந்து இன்றைக்கி எத்தனையோ வண்டி வந்துருச்சு நம்மளுடைய இந்தியன் மேடில். அவங்க சும்மா அவங்க கேட்குறது கேட்பாங்களோடைய அரசாங்கம் அந்த கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சு. ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்களா, எம்எல்ஏக்கள் இந்த காரை தாண்டி இன்னொரு காரில் பயன்படுத்தக்கூடாது? ஆமாம், நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு வண்டின்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அந்த வண்டியை தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நீங்கள் இதை யார் போய் மானிட்டர் பண்ணுறது? இது மானிட்டர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, என்னுடைய பார்வையில் கார் இல்லாதவங்களுக்கு நீங்கள் காரை கொடுங்க. கார் ஏற்கனவே வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த படிகள் கொடுங்க. இந்த 75,000 ரூபாய் நீங்கள், ஏன்னா உங்கள் காசுலேருந்து போய் நீங்கள் மக்கள் சேவை பண்ண வேண்டாம். அப்போ அதுக்காக நீங்கள் திருப்பி இன்னொரு தப்பு செய்ய வேண்டியது வரும். ஆனால் கார் இருக்கிறவங்களுக்கு இது எத்தனை பேர்த்துக்கு இது 2வது கார் 3வது கார் போகுங்கிறதா? ஏன்னா இப்போ இந்த மாதிரி நலத்திட்டங்கள் எல்லாமே ஒரு எம்எல்ஏக்கு ஒரு நலத்திட்டம் வேணுமா, இருக்கட்டும், தப்பு இல்லை. மோடி கவர்மெண்ட் வரும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, யாருக்கெல்லாம் பென்ஷன் வேண்டாம், யாருக்கெல்லாம் இதெல்லாம் வேண்டாம், நீங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, ரிட்டர்ன் பண்ணுங்க. கேஸ் சிலிண்டர் கூட சொன்னாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு மாடல் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, யாரும் டோட்டலாக சோஷியல் சர்வீஸில் இல்லை, பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் பாலிடிக்ஸ்லையும் இருக்காங்க. அப்படிங்கும்போது ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறாங்க, ஒரு பொருளாதார நிபுணராக இருக்காங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி தானே மாற்றத்தை தாவேக்காட்ட வந்து எதிர்பார்த்துருந்துச்சு. தாவேக்காவும் எல்லா கவர்மெண்ட் மாதிரி எல்லாரும் சம்பளத்தை கூட்டினாங்க, நாங்களும் சம்பளத்தை கூட்டுறோம் அப்படின்னு. சம்பளத்தை கூட்டல, அவங்க சேலரி அதே தான். இப்போ இவங்க கொடுக்குற படி இந்த காருக்காண்டானது இது வந்து அவங்க சேலரியில் வராது, இது வந்து அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் ரீஇம்பர்ஸ்மெண்ட்டில் போகும். இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இதை வந்து இன்றைக்கி எம்எல்ஏக்கு கொடுக்கக்கூடியதில் வந்து பல ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டெலிஃபோனு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறத பார்த்து அதில் எந்த அளவுக்கு குறைக்க முடியும்னு நீங்கள் பாருங்கள். எம்எல்ஏக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 1,05,000 ரூபா அவங்களுடைய சம்பளத்தை குறைங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நலத்திட்டம் வரும்போது ஒரு நலத்திட்டம் அந்த நலன் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னா சிறப்பாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு அம்மையார் லீமா ரோஸ் இருக்கிறாங்க, அவங்க நினச்சாங்கன்னா ஒரு கார் கம்பெனியை கூட அவங்களால சொந்தமாக வாங்க முடியும்.
அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் அரசாங்க வண்டி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. ஐயா நேருவுக்கு வந்து இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற வண்டி தான் போகணுமா என்ன? ஏவே வேலு அவர்கள், எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, இந்த மாதிரி எத்தனையோ நபர்கள் இருக்கிறாங்க. எடப்பாடியாரில் இருக்காங்க, ஓஎஸ் மணியன் இருக்கிறாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. இவங்கெல்லாம் வந்து இந்த கார் கொடுத்து தான் அவங்க பயணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அப்போ இந்த எம்எல்ஏக்கள் கூட யார் கார் இல்லையோ அவங்களுக்கு நீங்கள் கார் போடுங்க. கார் வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த படியை கொடுங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து நிதிநிலை மோசமாக இருக்குதுங்கும் போது இந்த நிதிநிலை ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து கார்னர் தேவையில்லாத செலவினங்கள் தானே அரசுக்கு. ஆமாம், அதெல்லாம் அவங்க they have to cut the corners. எங்கெங்கெல்லாம் ஏன் அதை செய்ய தவறு? காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தருக்கு ஒன்று கொடுத்து இன்னொருத்தருக்கு ஒன்று கொடுக்கலன்னா சிக்கலாயிருமே. இப்போ நலத்திட்டங்கள் எல்லாமே சார் எல்லாரும் 1000 ரூபா பொதுவாக எதிர்க்கிறது இல்லை. தகுதி வாய்ந்தவர்களுக்குன்னு பார்த்து கொடுக்குறீங்க, அதால ஒரு ஸ்லாப் வைக்க முடியுது. என் கார் கொடுக்கும்போது தகுதி வாய்ந்தவர்களுக்கு அவங்களுடைய ஆனுவல் இன்கம் அவங்க அஃபிடவிட் போட்டிருக்காங்க, இதை பார்த்து கொடுக்க முடியாதா? அது ஸ்லாப் எம்எல்ஏக்குடைய வருமானம் அப்படிங்கிறது இத்தனை லட்சத்திற்கு குறைவாக இருந்தால் அவங்களுக்கு கார் வச்சுக்கலாம், நாங்கள் கொடுக்குறோம், இல்லைன்னா நீங்கள் அலவன்ஸ் கொடுக்குறோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லையே. இல்லை, இன்னைக்கு கார் வச்சுக்கிறது கூட ஒரு காமன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் கார் கொடுங்க எம்எல்ஏக்களுக்கு, நான் வேண்டான்னு சொல்லலை. கார் இல்லாத எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுங்க. அதுதான் ஏன் இல்லை, நீங்கள் அதை ஒரு 2.5 கோடி மக்கள் ரேஷன் கார்டு இருக்கிறவங்கள நீங்கள் பிரிக்கிறீங்க, 8 கோடி மக்களில் பிரிக்கிறீங்க. 234 பேரில் உங்களால் ஸ்க்ரூட்டனைசிங் பண்ண ஈஸியாக பண்ணலாம். அதெல்லாம் இந்த அரசாங்கம் பண்ணுனா இன்னும் நல்லா இருக்கும், மக்கள் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்கும். இதான லீக்கேஜ். இங்கே லீக்கேஜை கட் பண்ண முடியல. இல்ல, அவங்க சொல்ற லீக்கேஜ் வந்து அது பெரிய லீக்கேஜ் சார். ஆனா இதுவும் ஒரு வகையான லீக்கேஜ் தானே சார். இது வந்து வேஸ்டேஜ் ஆஃப் மணி தான். இது வந்து லீக்கேஜ்ங்கிறத விட அன்னெசரி எக்ஸ்பென்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க நீங்க கொடுக்குற வண்டியை நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க ஒரு மகிந்திராலேருந்து உதாரணத்துக்கு ஒரு வண்டி கொடுக்குறீங்க, அவங்க வந்து ஏற்கனவே வேறு வண்டியில் போயிட்டு இருக்கிறவங்க அவங்க இந்த வண்டி எடுத்துகிட்டு போகணுங்கிறத நீங்கள் கம்பலும் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த வண்டியை வந்து தேவையில்லாமல் அவர் வீட்டில் நிறுத்திட்டு அவர் யூஸ் பண்ணுற வண்டியவே தான் அவர் யூஸ் பண்ணிட்டுருப்பார். அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளை வந்து அரசாங்கம் குறைக்கிறதுக்கு முனைப்பு காட்டணுங்கிறது தான் என்னுடைய பார்வையும். அப்போ வந்து தேவையில்லாத செலவுகள் எந்தெந்த இடத்துல இருந்தாலும் சிறுதுளி பெருவெள்ளம், அந்த மாதிரி இந்த சிறு சிறு துளியாக செலவுகளை வந்து நீங்கள் சேமிச்சிங்கன்னா ஒரு நல்ல திட்டத்தை இன்னும் மக்களுக்கு இல்லாதவங்களுக்கு இன்னும் சிறப்பாக செஞ்சு கொடுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ இந்த இடத்துல வந்து எனக்கே மாற்று கருத்து இருக்குது. அதில் போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்கிறாரு, முதலமைச்சருடைய எண்ணம்ங்கிறது தமிழ்நாடு முழுவதும் ஏசி பஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் கிடையாதுங்க, தமிழ்நாடு முழுவதும் ஏசி பஸ் 5 வருஷத்தில் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் கிடையாது. அப்போ பாசிபிலிட்டிஸே இல்லாத ஒரு வாக்குறுதியை எப்படி கவர்மெண்ட்டு நாங்கள் ஏசி பஸ் 5 வருஷத்தில் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார்? இல்லை, அவங்க ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் இனிமேல் ப்ரொக்யூர் பண்ணக்கூடிய பஸ் எல்லாம் ஏசியாக தான் இருக்கணுன்ட்டு. இப்போ ஆல்ரெடி வந்து சென்னை உட்பட்ட பகுதியில் ஒரு 1000 பஸ் வந்து ஏசி பஸ் வந்து அவங்க வாங்குறாங்க. இது வாங்க முடியாதானாலாம் இல்லை, நமக்கு வந்து எதுவுமே சாத்தியம்தான் பணம் இருந்துச்சுன்னா. அப்போ இந்த மாதிரி வண்டி வாங்கும்போது அவங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் மட்டும் இல்லை, ஏசி மட்டும் முக்கியம்னு நான் பார்க்கல. இன்றைக்கி பல வண்டிகள் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாத வண்டி ஏகப்பட்டது இருக்குது. இப்போ நம்ம போனது ஆட்சியிலலாம் பார்த்தோம், மழை காலத்தில் அதில் மழையில் நனைஞ்சு பஸ்ஸுக்குள்ளார இருக்கிறவங்க வெளியே இருக்கிற ஆளுகளை விட அதிகமாக நனைஞ்சதெல்லாம் நம்ம பார்த்தோம். வண்டியில் போக போக அந்த பிளாட்ஃபார்ம் ஓட்டையாக இருந்து உழுகிறதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதையெல்லாம் வந்து அவங்க கரெக்ட் பண்ணணும். இன்றைக்கி ஏசிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு வெப்பமயமாதலுக்கு வந்து அது கூடுதலான ஒரு காரணியாகவும் இருக்குது. இல்லை, நான் என்ன நந்தகுமார் சார், எல்லாரும் ஆட்டோவில் போகிறோம், யாரும் ஏசி ஆட்டோவில் போகிறதில்ல. ஒரு அரசு பேருந்தில் எல்லாரும் போகிறாங்க, அது ஒன்றும் ஏசி மக்கள் நான் ஏசி வச்ச பேருந்தில் தான் போவோம் அப்படின்னு சொல்ல. பட் அதிமுக பொதுச் செயலாளர் ஒரு சீனியர் மோஸ்ட் எம்எல்ஏ அசம்பிளியில் கேட்குறாங்க, நீங்கள் அதை பாசிபிள் இல்லை அப்படிங்கும்போது போக்குவரத்துத்துறை அமைச்சர் நாங்கள் செஞ்சுருவோம்னு சொல்கிறது, அது முடியாதுன்னு உறுதியளிக்கிறாரு. இல்லை, முடியாதுங்கிறதெல்லாம் இல்லை கோபால், நான் அதில் கொஞ்சம் மாறுபடுறேன். இன்றைக்கி வந்து எல்லா ஊர்லேயும் என்ன, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கிராமப்புறத்தில் ஏசி வண்டி ஓடுறதுல என்ன இடர்பாடல. இன்னைக்கு சென்னை தாண்டி எத்தனை மாவட்டங்களில் ஏசி பேருந்து ஓடுது? இல்லை, அந்த எண்ணிக்கை ஓகே. நான் சொல்கிறது ஏசி வந்து இது தொலைநோக்கு திட்டம் தான் அவங்களுது. 5 வருஷத்துக்குள்ள முடியாது சார் அப்படின்னு அது நம்ம, அதாவது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு கால்வாசி பஸ்ஸை ஏசியாக மாற்றுறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, அது இந்த அரசாங்கம் எடுத்த ஒரு நடவடிக்கை தான். இன்னொன்று சொல்கிறேன் சார், 3 வருஷம் தான் ஒரு பேருந்து ஓட்டணும், அதிமுக ஆட்சியில் போட்டது கண்டம் பண்ணணும் அப்படின்னு 6 வருஷத்துலேருந்து 12 வருஷம் ஆக்கிட்டாங்க. திமுக ஆட்சியில் கிலோமீட்டர்ஸையும் அதிகப்படுத்திட்டாங்க. ஆனால் அந்த பேருந்தே திமுக ஆட்சியால் மாற்ற முடியலை, அந்தளவுக்கு தான் பொருளாதார சிக்கலில் இருக்குது. அது சார்ந்து நீங்கள் எந்த பதிலையுமே சொல்ல மாட்டீங்க. ஒரு எங்களுக்கு என்ன தகவல் வேணும்,
அப்படின்னு சொல்லாமல் நாங்கள் ஏசி பஸ் தான் மாற்றிடுவோம். இருக்கிற பஸ்ஸையே மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலையில் கவர்மெண்ட் இருந்துட்டு இருக்கு. இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட வந்து அவங்க கேள்விகளை வைக்கலாம். வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அசம்பிளியில் வைக்கிறாரு. விமர்சனமா வைக்கிறது வேற சார், கோபால். அசம்பிளியில் கொஸ்டினா பை டீடைல்டு நாங்கள் ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இவ்வளவு பண்ணியிருக்கிறோம், 3 இயர்ஸ்க்குள்ளே அதை ஒரு பஸ்ஸை வேணும் மாற்றி ஆகணும்னு. 12 இயர்ஸாக மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னு அவர் சொல்கிறாரு. இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு பஸ் எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் மாற்றுற மாதிரி தெரியல. ப்ரைவேட் கம்பெனியில் கூட 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது இல்லை. நீங்கள் நம்ம வந்து ஒரு சாதாரண கார் வாங்கினோம்னாவே ஒரு டாக்ஸி ஓட்டுறீங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை மாற்றுறது இல்லை. ஸோ அது வந்து டூ மச் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன். அப்போ வந்து இன்னைக்கு வந்து ஒரு 10 வருஷம் கூட வைங்க, 12 இயர்ஸாக ஆயிடுச்சு, 12 வருஷமே கூட வச்சுக்கங்க, இல்லை அதை 15 வருஷம் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த ஓடுற வண்டி கண்டிஷனாக இருக்கணும், நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும், அதில் உங்களுடைய கவனத்தை அதுக்கு செலுத்த. ஏதாவது பதில் சொல்லியிருக்காங்களா இப்போ வரைக்கும் அசம்பிளியில்? தெரில, நான் பார்த்த வரைக்கும் இல்லை. நீங்கள் சொல்கிற செஷனையும் நான் பார்க்கல, அவர் இப்போ என்ன பதில் சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்கணும். இன்றைக்கி வந்து ஏசி பஸ்ஸுங்கிறத விட தரமான பஸ் போக்குவரத்துக்கு தேவைங்கிறது தான் முதல். தரமான பஸ்ஸுக்கு அப்புறம் அடுத்தது ஏசி பஸ் போங்க. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஏசி பஸ் போகணுன்னு ஆசை இருக்கலாம். யாரும் வந்து நம்மக்கிட்ட வந்து ஏசி பஸ்லாம் எங்களுக்கு வேண்டியது இல்லைங்க, நாங்கள் கிராமத்தில் இருக்கிறாலும் நாங்கள் சாதாரண பஸ்லேயே போகிறோன்னு யாரும் சொல்ல போகிறதில்ல. அப்போ மக்களினுடைய குறைகள் தெரிஞ்சு கூட இந்த அரசாங்கம் ஒரு ஏசி பஸ்ஸை கொண்டு வரலான்னு ஒரு நல்ல எண்ணமாக கூட இருக்கலாம். ஆனால் முதல்ல அது எப்படி வரணுன்னாக்கா, இன்றைக்கி தரமான பஸ்ஸுக்கு முதல்ல மக்களை கடத்துங்க. அந்த இடத்துல எல்லா பஸ்ஸும் தரமானதாக பாதுகாப்பானதாக இருக்கும்போது அதுக்கு அடுத்தது அந்த ஏர் கண்டிஷன் பஸ்ஸுக்கு நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகலாம். அதுக்குள்ளார நீங்களும் நிதி ஆதாரத்தெல்லாம் நீங்கள் பெருக்குங்க. நீங்கள் கமிட்டியெல்லாம் போட்டிருக்கிறீங்க, அதையெல்லாம் நீங்கள் பெருக்கி ஏசி பஸ் கொண்டு வந்தால் யாருக்கு எல்லாருமே ஹாப்பி தானே. இன்னொன்று சார், நீங்கள் சமீபத்தில் அரசினுடைய ஒரு அறிக்கை சர்க்குலர் வந்து நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. அந்த சர்க்குலரில் என்ன சொல்கிறாங்கன்னா, இடதுசாரி கட்சிகள் மற்றும் தமிழ்நாடு காக்ரோச் ஜனதா கட்சி நடத்தும் போராட்டங்களில் மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்கள் பங்கேற்பதை தடுக்கும் வகையில் பள்ளிக்கல்வி, உயர்கல்வி, காவல்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் ஆகிய துறைகளிடையே இடைத்தொடர்பு மற்றும் ஒருங்கிணைந்த கூட்டு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கவர்மெண்ட்லேருந்து ஒரு சர்க்குலர், ஜாயிண்ட் டைரக்டர், கல்லூரி கல்வி ஆணையர், இப்படி எல்லா பள்ளி கல்வி எல்லாத்துக்கும் போட்டிருக்காங்க. ஏன் சார் இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டான இல்லை, இது வாபஸ் வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீங்கள் முதல் தகவல் மட்டும் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் இந்த சர்க்குலர் வாஸ் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. இது எதுக்காக இதை அனுப்பியிருந்தாங்க? மேபி அவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து போராடுறதுக்கு நீங்கள் படிப்பை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு. ஆனால் வந்து போராடுற உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. இதை வந்து நீங்கள் இவங்க போராடலாம், இவங்க போராடக்கூடாது, இவங்களுக்கு அனுமதி கொடுக்கலாம், இவங்களுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாதுங்கிறதெல்லாம் இல்லை. போராடுறது வந்து ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை. நீங்கள் அதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போராடுங்கிறது ஓகே. என்னென்னா அந்த போராட்டம் அவங்களுக்கு போராடுற உரிமை இருக்கிற மாதிரி அந்த போராட்டத்தினால மற்ற குடிமக்களினுடைய சராசரி வாழ்க்கை பாதிக்கப்படக்கூடாதுங்கிறது அவங்களுடைய உரிமை. அப்போ அதை ஒரு போராட்டத்தை அனுமதி வாங்கி தான் நடத்தணுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. அது நீங்கள் டெசிக்னேட்டட் பிளேஸில் டெசிக்னேட்டட் டைமில் வித் அப்ரூவல் நீங்கள் பண்ணுங்கள். அப்போ ஒரு போராட்டம்ங்கிறது வந்து ஒரு உரிமை. ஒரு இடதுசாரி இயக்கங்களை அவங்க எப்படி பார்க்குது இந்த அரசு? இல்லை, இது இடதுசாரி வலதுசாரிங்கிறதெல்லாம் அவங்க எதுவும் சொல்கிறாங்க, இடதுசாரி கட்சிகள் அப்படின்னு அவங்க குறிப்பிட்டு சொல்ல. அது குறிப்பாக வந்து இப்போ அந்த நீட்டுங்கிற பேரில் வந்து பாலல் நிலத்தில் என்னென்னலாம் நடந்துச்சுன்னு நம்ம பார்த்தோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு எதிர்ப்புங்கிறத விட அங்கே தாவேகா எதிர்ப்பு மீட்டிங் தான் ஜாஸ்தி நடந்துச்சு. அங்கே நீட்டுனால என்ன பிரச்சனை, நீட்டுனால என்ன ஆதாயம் இருக்கா, அனுகூலம் இருக்கா, இந்த நீட்டு வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை, நீட்டுக்கு முன்னாடி 2006லேருந்து 16 வரைக்கும் நீட் இல்லாத காலகட்டத்தில் எத்தனை மாணவர்கள் போய் கொத்தா அரசாங்க பள்ளியிலேருந்து போய் சேர்ந்தாங்க, நீட்டு வந்ததுக்கப்புறம் அது குறைஞ்சி போச்சா, இந்த புள்ளி விவரங்களெல்லாம் அங்கே ஒருத்தர் கூட பேசல. அப்போ இது வந்து அந்த இடத்துல நடந்தது வந்து இன்னைக்கு இப்போ இருக்கு. இடதுசாரிகள்லேயே நம்ம 2 பக்கமுமே பார்க்குறோம். தாவேகாக்கு ஆதரவான சில குரூப்பும் இருக்காங்க, தாவேகாக்கு எதிர்ப்பு, அதாவது திமுக ஆதரவு கூட்டமும் இருக்குதுங்க. அது வெரி அப்ரப்டாகவே தெரியுது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இன்னைக்கு பாலன் இல்லம், அதுவும் காக்ரோச் ஜனதா பார்ட்டி நடத்தினவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பாலன் இல்லத்தில் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா பண்ணிட்டாரு, நம்மளுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சு, இதோட இந்த போராட்டம் முடிவு வருதுங்கன்னொடனே எல்லாருக்கும் அங்கே அலர்ஜி ஆகிப்போச்சு. ஏன்னா அவங்க நடத்துறது என்ன, நீட்டை எதிர்த்து தான் நடத்திட்டு இருக்காங்க. அவங்க இங்கே தாவேகாவை எதிர்த்து ஒரு போராட்டம் பண்ணணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன், இந்த போன 5 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோமால போயிருந்த சமூக நலவாதிகள், சமூக சிந்தனையாளர்கள், போதை ஒழிப்பு பிரச்சாரர்கள், இந்த மாதிரி பல ஆட்கள்லாம் இருந்தாங்க அதிமுக ஆட்சியில். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் இந்த மக்கள் எல்லாம் எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்கன்னே தெரில, இல்லை எந்த கோமாவுக்கு போய் எங்கே அட்மிட் ஆனாங்கன்னு தெரில. இப்போ இவங்க பூரா ரீசர்ஃபேஸ் ஆகிட்டு இருக்காங்க.
அப்போ இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படையாக தெரியுது நமக்கு. அப்போ அந்த காரணத்தினால தான் அவங்க வந்து இந்த கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் இந்த கொண்டு வந்த நோக்கம் நல்ல நோக்கமாக இருந்தாலும் அந்த சுற்றறிக்கைங்கிறது வந்து சரியான சுற்றறிக்கை இல்லை. அதனால தான் அதை வந்து அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். போராடுறது ஒவ்வொருத்தருடைய உரிமை. யாரும் கையை பிடிச்சி கொண்டு போய் அங்கே உட்கார வைக்க போகிறதில்ல. இன்றைக்கி வந்து தாவேக்காவை எதிர்த்து நீங்கள் கோஷம் பண்ணணுன்னா கூட அதுக்கு உடன்பட்ட ஆள் தான் அங்கே போய் உட்காந்துருக்க போகிறாங்க. அதுக்கு பிடிக்கலைங்கிற ஆளுங்க ஒரு நடிகை கூட போயிட்டு அதுக்கு அவங்க சண்டை போட்டு கூட வந்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்போது அவங்கவுங்க உடன்பட்டு ஒரு பிரச்சனையை பேசுகிறதோ இல்லை கட்சியை எதிர்த்து பேசுகிறதோ ஆதரித்து பேசுகிறதோ அவங்கவுங்களுடைய நிலைப்பாடு. அதை ஒரு சட்டம் போட்டோ ஒரு அறிக்கை விட்டோ வந்து நீங்கள் ஒரு போராட்டத்தை வந்து குறைக்கணுங்கிறது சரியான அணுகுமுறை இல்லை. அதை உணர்ந்தனால தான் அவங்க அந்த சுற்றறிக்கையும் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த முறை முதலமைச்சர் சாரி அப்படின்னு சொல்றாரு ஒரு விஷயத்துக்காக. அது முன்னாள் முதலமைச்சருடைய பெயரை பயன்படுத்தியதற்காக. அதெல்லாம் தேவைதானா சார்? மன்னிப்பு கேட்குற அளவுக்கு பெரிய இல்லை, விஷயம். அவர் வந்து ஃபஸ்ட்டு டைம் அவர் சட்டமன்றத்தில் பேசும்போதே ஐயா கருணாநிதின்னு சொன்னதுக்கப்புறம் சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து கலைஞர் கருணாநிதின்னு திருத்துறார். ம். அவருக்கு வந்து அந்த தலைவர் மேலே ஒரு அபிமானம் இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது. அதை வந்து அவர் பேசும்போதே கேட்டார், இன்னைக்கு இல்லை, அவர் பேசும்போதே கேட்டார். அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் பேசும்போது கூட வார்த்தையை பேரை மட்டும் சொல்லும்போது அவங்க சார்பாக நாங்கள் உங்கள் எடுத்துக்குங்கும் போது ஐயா விஜய் அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி மேலே எந்த அளவுக்கு ஒரு அன்பும் ஈடுபாடும் இருக்குதுங்கிறத தான் காமிக்குது. இதில் சாரி கேட்குறதுங்கிறது வந்து தப்பும் கிடையாது. ஓபிஎஸ் இதுக்கு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருந்தார். நீங்கள் கவனிச்சிருந்திருப்பீங்க. எம்ஜிஆர் அவர்களே ஒத்துக்க மாட்டார், கருணாநிதி அப்படிங்கிற பெயரை பயன்படுத்துறதுக்கு கலைஞர் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார் அப்படின்னு ஓபிஎஸ் கொண்டு வரார் அவருடைய ஸ்பீச்சில். உங்களுக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் கருணாநிதின்னு அசம்பிளியில் பேசின நீங்கள் கேட்டிருக்கீங்களா? அப்போ எங்கே லைவ் இருந்துச்சு, யார் காமிச்சாங்க நமக்கு? இன்றைக்கி தான் வந்து எல்லாத்தையுமே உட்காந்து நம்ம வந்து எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அன்றைக்கெல்லாம் பெருசாக இல்லையே, பத்திரிக்கையில் வர செய்திகள் தான் நமக்கு. இன்றைக்கி யார் யார் என்ன ஏதுங்கிற நம்ம லைவ் பார்க்கலனா கூட வேணும்னா இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, நான் பார்க்கல, நான் உடனே போய் பார்ப்பேன், என்ன விஷயம் அதை பற்றி பேசியிருக்காங்கங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வசதி வாய்ப்பு இப்போ தான் இருக்குது. முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெலிகாஸ்ட் இல்லை. அப்போ வந்து சில ஸ்பெசிஃபிக்கானதை மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, மீதியெல்லாம் டெலிகாஸ்ட் பண்ணாமல் விட்டுருவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஒரு மாற்றம் இந்த தாவே காட்சியில் வந்திருக்கிறனால அது ஒரு வரவேற்புக்குரிய விஷயம்தான். நீங்கள் ஓபிஎஸ் பேசுனதை அன்னைக்கு நீங்கள் கேட்கல அப்படிங்கிறீங்க. பல இடங்கள் அவரும் பேசியிருக்கார் கருணாநிதி அப்படிங்கிறத. ஆனால் உங்களுக்கு நன்றா ஞாபகம் இருக்கும், ஓபிஎஸ் அவர்கள் இன்னைக்கும் ஒரு தலைவியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் எப்போ அசம்பிளியில் போடும்போது கருணாநிதி அப்படிங்கிற பேரில் தான் பயன்படுத்துவாங்க. அதை அவர் பலமுறை கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட அதிமுகவில் இருந்த காலம் முழுசும் அப்படி தான் கேட்டிருக்காரு. ஆனால் அவரே அந்த விஷயத்தை கொண்டு வராரு. அப்படி எம்ஜிஆர் சொல்லியிருக்கிறாரு கருணாநிதி அப்படின்னு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு. இது அவர் அதிமுகவில் இருக்கும்போது எப்பவுமே நினைவுபடுத்தினது இல்லையா? இல்லை, அதுதானே போன வாரத்தில் நடந்துச்சு இல்லையா? செங்கோட்டையன் கேட்டார்ல, உங்கள் பேக்கெட்டில் இப்போ யார் ஃபோட்டோ இருக்குதுன்னு கேட்டார்ல. என் பேக்கெட்டில் இன்றைக்கும் ஜெய் ஃபோட்டோ தான் இருக்குது, உங்கள் பேக்கெட்டில் யாருடைய ஃபோட்டோ இருக்குது அப்படின்ட்டு. அப்போ இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய பேச்சும் அரசியல் அணுகுமுறையும் மாறுதுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமைக்கு, இன்றைக்கி இருக்கக்கூடிய கட்சிக்கு நேர்மையாக நாணயமாக, அன்றைக்கி அதிமுகவுக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் நேர்மையாக நாணயமாக இருந்தார். இன்றைக்கி வந்து திமுகவுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் நேர்மையாக நாணயமாக அவர் நடந்து கொள்கிறார். அவ்வளோதான். அசம்பிளியில் இப்போ ஓபிஎஸ் அதிகமாக பேசுகிறாரோ? இப்போனாச்சும் அவர் வாய்ப்பு கிடச்சி பேசுகிறாருங்கிற வரைக்கும் சந்தோஷம்தான். இல்லை, தனிப்பட்ட முறையில் அவருக்கு இந்த சபையில் லாஸ்ட் பீரியடில் முதல்ல ஏவா வேலுங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓபிஎஸ் அதிகமாக பேசுகிறத நீங்கள் கவனிக்கிறீங்கல்ல? இல்லை, ஓபிஎஸ் அப்பப்போ வந்தார். முதல்ல அந்த பாட்டில் காமெடி ஒன்று பண்ணாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரெகுலராக அவராக கொண்டு வந்து எந்த கேள்விகளுக்குமான பதிலோ இல்லை கேள்வி எழுப்புறதோ அப்படிங்கிற ரொம்ப குறைவாக இருந்துச்சு. பட் இப்போ இந்த லாஸ்ட் டேஸில் நிறைய இருப்ப காமிச்சுக்கணும் இல்லையா? ஏன்னா இல்லை, அசம்பிளி கொடுக்கணும்ல. நீங்கள் அவராக பேச முடியாது, அவங்க கட்சி ஓபிஎஸ்ஸை பேச சொல்லணும். இல்லை, கட்டாயமா அதை தான். அப்போ ஓபிஎஸ் இங்கே பேச சொல்கிறாங்கல்ல, கட்சியில் அவரை பேசுறதுக்கு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, இவர் கேட்டும் இருக்கலாம். இவர் வந்து ஓபிஎஸும் கேட்டிருக்கலாம், நான் இந்தந்த மாதிரி கேள்விகளை இந்தந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி நான் பேசுகிறேன், இது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்கலாம். எல்லா எம்எல்ஏவுமே கேட்கலாம். இப்போ ஒரு விஷயம், கருணாநிதி அப்படின்னு ஓபிஎஸ் பேசியிருக்கிறாரு, செல்வி ஜெயலலிதா பேசியிருக்காங்க. இது அவரை வைத்தே அவர் ஏன் அதை பேசணும்? இதை ஒரு நேரு இந்த கொஸ்டினை எழுப்பியிருக்கலாம். இன்னொரு ரொம்ப விசுவாசி அவரு. ஆமா, இந்த தமிழ்நாட்டில் வந்து இந்த விசுவாசம்ங்கிற ஒரு வார்த்தையை அவர் தான் அதிகமாக பயன்படுத்தினது. ஓபிஎஸ் அவர்கள் அந்த விசுவாசங்கிற வார்த்தையை அவர் தான் எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே அதிகமாக பயன்படுத்தியிருப்பார். இன்றைக்கி அதைத்தான் இன்றைக்கி கேட்குறாங்க, உங்கள் பாக்கெட்டில் இருந்த அம்மையார் ஜெயலலிதாவினுடைய ஃபோட்டோ எங்கே போச்சு, அந்த விசுவாசம்லாம் எங்கே போச்சுன்னு.
நம்ம பார்க்குறது என்னன்னா, இப்போ ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு விசுவாசமாக இருப்பார். யாருக்கும் பர்மனன்ட் விசுவாசிங்கிற மாதிரி இல்லை போல இருக்கு. அதிமுகவில் இருந்தால் அதிமுக கட்சிக்கு அதுக்காக விசுவாசி. நேத்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு மறந்துடுவாரா? இல்ல, மறக்கிறதுக்கெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா, முதலே இல்ல சொல்லியிருந்தாங்க. அவர் மேடைகள்ல எல்லாத்துலயுமே கலைஞர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னாடி. இல்லை அப்படி இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வெளியிலலாம் நிறைய இடத்துல பேசியிருக்காங்க. அசம்பிளிக்குள்ள எனக்கு அசம்பிளிக்குள்ளார நான் பார்த்ததில்ல. வெளியில் மேடையில் பேசுகிறாங்க. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதாவுக்கு பிடிக்காது அப்படி சொன்னான். அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி இல்லைன்னா இன்னும் ஒரு வார்த்தை ஏற்றி திருட்டு ரயில் ஏறி வந்த கருணாநிதின்லாம் பல இடத்துல அம்மையார் அவர்கள் அவங்கள வந்து தரைக்குறைவாக பேசினதெல்லாம் தான் வரலாறு. அப்படி இருக்கும்போது இவங்க மரியாதை கொடுத்து பேசினாங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவினுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கட்சி தலைமைக்கு பிடிக்காததை அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த வகையில் அந்த விசுவாசம் இன்றைக்கி அதே மாதிரி வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்காததை வந்து செய்யக்கூடாதுன்னு இப்போ நினைக்கிறார் போல இருக்கு ஓபிஎஸ். அதனால் இப்போ வந்து ஐயா கருணாநிதி அவர்களுடைய பேரை வெறும் பேராக சொல்லாதீங்க, கலைஞர் கருணாநிதின்னு சேர்த்து சொல்லுங்கிறது சொல்கிறாரு. அப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த 100 நாட்களில் எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இல்லை, ரெண்டுமே வைப்ரண்ட்டாக தான் இருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கனாக்கா ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்க்கட்சிகள் ஆகட்டும். ஏன்னா நம்ம ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாவேகா வந்து 76 ஆண்டுகால திமுகவையும் 53 வருஷம் அதிமுகவும் எப்படி சமாளிக்கும் சட்டசபையில், இவங்கெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, ரொம்ப திணற போகிறாங்க, திமுக காரங்களாம் யார் தெரியுமா அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் பேசி நம்ம கேட்டோம். ஆனால் இன்றைக்கி சட்டசபையினுடைய லைவை பார்க்கும்போது யார் 76 வருஷம், யார் 53 வருஷம், யார் 2.5 வருஷம் கட்சிங்கிற வித்தியாசமே தெரியல. அந்த அளவுக்கு வந்து ஈக்குவலாக தாவேகாவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது வரைக்கும் இருந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு எதிர்க்கட்சி தான் இருந்துச்சு, திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ. பிரதான எதிர்க்கட்சிங்கிறது ஒன்று தான். இன்றைக்கி வந்து 2 கட்சி இருக்கிறாங்க. இப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி 2 ஆண்ட எதிர்க்கட்சிகள் உட்கார்ந்துருக்கும் போது உள்ளபடியே 2.5 வருஷம் ஆன எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு அமைஞ்சிருந்தாலும் அது ஒரு சவாலாக தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவேகாவினுடைய அமைச்சரவை அந்த சவாலை எல்லாம் சர்வசாதாரணமாக சமாளிச்சுட்டு போகிறாங்க. எந்த இடத்துலையுமே அவங்க சோட போகிற மாதிரி தெரியல, எந்த இடத்துலையுமே வந்து அவங்க திக்கி திணற மாதிரியே தெரியல, நல்லா போகிறாங்க. அதே மாதிரி எதிர்க்கட்சிகளும் வந்து இன்றைக்கி சபாநாயகரனுடைய சபை நடத்துறதுடைய தன்மை அருமையாக இருக்குது. இது வரைக்கும் எந்த ஒரு சபாநாயகரும் இந்த மாதிரி நடத்துறதுலன்னு எதிர்க்கட்சிக்காரங்களே சொல்றாங்க. பேசுறதுக்கு முன்னாடியே அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. அமைச்சர்கள் தவறா பேசினா கூட அவர் பேச போவது அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுகிறது. இல்ல அவங்க அதுதான், அதாவது ஒரு ஒரு உறுப்பினர் எந்திரிக்கிறாங்கனாவே எதிர்க்கட்சியிலிருந்து அவங்க என்னத்தை பேச வராங்கங்கிறத கணிக்க தெரியணும் ஒரு சபாநாயகருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி யார் பேசியிருப்பாங்க, என்ன பேசியிருக்காங்கங்கிற சபாநாயகர் கவனிக்கிறார். ஒரு ஒரு எம்எல்ஏ எதிர்க்கட்சியிலேருந்து எந்திரிக்கும் போதே அவர் என்ன பதில் சொல்லுவாருங்கிறது இவர் புரிஞ்சுக்கிறார். எதிர்க்கட்சி அதனால தான் பாராட்டுது. இன்றைக்கி ஏவா வேலு நேரு அவர்கள்லாம் பாராட்டு மலை குவிக்கிறாங்க ஐயா ஜேசிடி பிரபாகர் மேலே. நம்மளும் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸலண்ட்டாக நடத்துகிறாரு, ரொம்ப நடுநிலையோடு அந்த சபை நடக்குது. அப்போ வந்து இது நம்ம கட்சி தாண்டி இன்றைக்கி ஐயா ஜேசிடி பிரபாகர் அவர்களை நம்ம எல்லாருமே பாராட்ட வேண்டிய இடத்துல இருக்காரு. அந்த வகையில் சபையை வந்து இன்றைக்கி லைவ் டெலிகாஸ்ட்டும் போய்கிட்டு இருக்கு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே வந்து ரொம்ப கண்ணியமாக நடக்கணும், ரொம்ப சூதானமாக பேசணும், தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. ஏன்னா பதறாங்க, சார் லைவ் போயிட்டுருக்கு சார், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்கன்னா சிக்கலாயிரும். இன்றைக்கி அசம்பிளியில் நடக்கும்போது முக்கியமாக சொல்கிறார், என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது, அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணேன்னா பல பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறார் இல்லையா? ஏன் அதை ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறாரு? என்னையை பொறுத்த வரைக்கும் இதை உடனடியாக அவர் ஓப்பன் பண்ணணும். அவருடைய டேபிளில் ஏற்கனவே இருக்குங்கும்போது, ஏன்னா இவர் சொன்னது வந்து தேர்தலுக்கு முன்னாடி நான் ஒரு பைசா தொட வேண்டிய கட்டாயம் இல்லைன்னாரு. பதவி ஏற்கும்போது காசை நான் தொடமாட்டேன், தொடவும் விடமாட்டேன்னாரு. சட்டசபைக்கு உள்ளார வந்ததுக்கப்புறம் தொடமாட்டேன், தொட விட மாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன் அப்படின்றாங்க. ஐயா மரிய வில்சன் ஃபினான்ஸ் மினிஸ்டரே வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் பட்ஜெட் டைம்லேயே வந்து பார்த்தோன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கரப்ஷனையும் நாங்கள் கொண்டு வருவோம், அந்த லிஸ்ட்டும் ரெடி ஆகிட்டு இருக்குனாரு. நான் பட்ஜெட்டை எதிர்பார்த்த விட அந்த லிஸ்ட்டை எதிர்பார்த்து உட்காந்துருந்தேன், எந்தெந்த லிஸ்ட்லாம் வரப்போகுதுன்னு. அப்புறம் அவர் பேசும்போதே 3 டிபார்ட்மெண்ட்னுடைய ஃபைல்ஸ் வந்து சிஎம் டேபிளில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். அப்போ வந்து இன்றைக்கும் வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை என் டேபிளில் இருக்குது, ஏனோ தானான்லாம் நீங்கள் அவர் சொல்லலை, உண்மையாலுமே என் டேபிளில் இருக்குது, அதை ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க அப்படிங்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இதை உடனடியாக ஓப்பன் பண்ணணும். இது வந்து காலதாமதம் பண்ணுறதுக்கு எந்த நியாயமும் இல்லை. அண்ணாமலை ஒரு விஷயம் சொல்கிறாரு, எந்த அமைச்சர்கள் என்ன வாங்குறாங்க, எனக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்குது, அந்த ஃபோன் ரெக்கார்டிங்ஸ் இருக்குது, நான் வெளியிட்டுருவேன்னு. சரி, அவர் இன்னொரு பார்ட்டி இன்னொரு இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கார் சொல்லலாம். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறாரு.
அவர் இப்படி ஒரு ரீசன்ஸை சொல்லலாமா சார்? இல்லை, அதைத்தான் நான் சொல்ல வரேன். இது ஒரு நிமிஷம் காலதாமதிக்கிறதுக்கு அப்போ கூட இல்ல, அப்ப நியாயம் நீங்க இல்லை. கால தாமதம் கூட பண்ணிக்கங்க. அப்ப நீங்க யாருக்கு மிரட்டுறதுக்கு இந்த மெசேஜ் கொடுக்குறீங்க? கால தாமதம் பண்ணிக்கங்க, நீங்க இன்னைக்கு எடுக்க வேண்டாம், அடுத்த மாசம். பட் என்கிட்ட இருக்கு, ஐ வில் டேக் ஆக்ஷன், ஐ வில் டேக் ஆக்ஷன்னா யாரை மிரட்டுறதுக்கு? இல்லை, இன்னைக்கு தான் அதை ஃபர்ஸ்ட் பேசியிருக்காரு அல்ல, சட்டசபையில. அப்படி இது ஒரு மிரட்டல் தானே சார்? அவங்க மிரட்டணுங்கிற அவசியம் இல்லை, நடவடிக்கை எடுக்கணுங்கிறது பொதுமக்களுடைய பார்வை. நீங்க மிரட்டுறது மிரட்டாது, வழக்கு மூலியமா நீங்க மிரட்டுங்க. ஒரு ஃபைல் உங்கள்கிட்ட இருக்குது, நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படிங்கிறத யாருக்கு அவர் அந்த மெசேஜை கொடுக்குறாரு? ஊழல் பண்ணின அமைச்சர்களுக்கு, முன்னால் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கு அந்த மெசேஜை கொடுக்குறாரு. ஏன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த மற்ற மினிஸ்டருங்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. அப்போது இவங்க வந்து நான் ஓப்பன் பண்ண வேண்டிய நேரத்தில் ஓப்பன் பண்ண போகிறங்கும் போது எல்லா அமைச்சர்களும் யார் யாரெல்லாம் இவங்களுக்கு இப்போ ஏன்னா 3 டிபார்ட்மெண்ட் தான் ஆடிட்டிங் முடிஞ்சிருக்குன்றாங்க. அப்போ மீதி இருக்கக்கூடிய துறை எத்தனை அமைச்சர்கள் இருந்தாங்களோ அத்தனை துறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறாள் அப்பா நம்ம தப்பிச்சண்டாங்கிற மாதிரி ஆகிடும். அதனால் வந்து இவங்க வச்சுருக்காங்களோங்கிற ஒரு பார்வை. ஆனாலும் இந்த 3 டிபார்ட்மெண்ட்டில் பக்கா ப்ரூஃபோடு என் டேபிளில் இருக்குதுன்னு சொல்லும்போது ஐயா மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு நிமிஷம் கூட இதில் தாமதிக்காமல் உடனடியாக சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்கணுங்கிறது என்னுடைய பார்வை. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணும்போது நான் ஓப்பன் பண்ணுவேங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஏற்புடையதில்லை. ஏன்னா இது பணம் பூரா மக்களுடைய பணம், உங்கள் பணம் என் பணம் தான் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த மாதிரி கொள்ளையடித்தவங்களை நான் விடமாட்டேன்னு நீங்கள் ஒரு அறைகூவல் விடுத்திருக்கும் போது இதை நான் அந்த டைம் வரும்போது நான் இதை ஓப்பன் பண்ணுவேங்கிறது எனக்கு ஏற்புடையதில்லை. டைம் இஸ் ஆல்ரெடி ஆன். நீங்கள் உடனடியாக அதை ஓப்பன் பண்ணி இதை சட்டத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து வழக்கை துரிதமாக நடத்தி 1 வருஷம் முடியறதுக்குள்ளார அவங்கள நீங்கள் ஊர் அடித்து ஒளியில் போட்டவங்களை கம்பி எண்ணெய் வைக்கணும். அதுதான் வந்து ஐயா விஜய் அவர்கள்ட்டிருந்து நம்மளை மாதிரி ஆட்கள் எதிர்பார்க்கக்கூடியது. அப்போ நீங்கள் இதை வந்து எனக்கு காலம் வரட்டும்னு வெயிட் பண்ணாதீங்க, காலம் கடந்து போயிடும். நீங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குதா, இல்லை ப்ரூஃப் இல்லையா, ப்ரூஃப் இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுங்க. ஒரு நொடி தாமதிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. நன்றி சார், நிறைய தகவலை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. நன்றி கோபால். நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.